ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? அதுவும் தண்டிக்கீரை வச்சு கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தண்டிக்கீரை எடுத்து நான் அதோட லீவ்ஸும் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 கீரையில் மட்டும் சின்ன சின்னதாக இருக்கிறத தண்டை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அது 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். நிறைய மண் இருக்கும். அதனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு கீரை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே ஒரு 8 to 9 சின்ன வெங்காயம் அண்ட் 10 to 15 வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அண்ட் பச்சை மிளகாய் 4. என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 4 சேர்த்துருக்கேன். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் கீரையில். அது ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அது ரொம்ப டேஸ்ட்டு. அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். நெய் கூட சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அண்ட் பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் சால்ட்டு போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்கூல் ரெசிபியில் இதுதான் எனக்கு ஃபேவரட்டானது. அம்மா சூப்பராக செஞ்சு தருவாங்க. நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.